வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா இன்ஜினியரிங் சீட்டுக்கான ஃபீஸ் இந்த வருஷம் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எல்லாருக்குமே எழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா இன்ஜினியரிங் சீட்ஸுக்கான ஃபீஸ் இந்த வருடம் 29,000 ரூபாய் உயர்த்தப்படணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் நம்ம தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செல்வனிடம் பாத்தீங்கன்னா வலியுறுத்திருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது உறுதி ஆனிச்சுன்னா இந்த வருடம் இப்ப நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்க வர்றீங்க, இப்ப இன்ஜினியரிங் சேர போறீங்கல்ல, அந்த மாணவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி கல்லூரியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுக்குமே ஃபீஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் உயர்த்தப்படும்னு நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லல. இருந்தாலும் கோரிக்கைகளை தனியார் கல்லூரிகள் வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது முதல்ல என்னன்னாங்க, ரொம்ப நாளாவே நான் பார்த்த வரைக்கும் போன வருடம்லாம் நாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபீஸை உயர்த்த போறோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது ஏஐசிடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபீஸை நீங்க உயர்த்திக்கலாம், அதாவது பொறியியல்லாம் பாத்தீங்கன்னா பொறியியல் படிப்புகள்ல ஃபீஸை உயர்த்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அந்த ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருக்காங்கிறத நான் படிக்கிறேன். கீழே கூட அந்த லிங்க் இருக்கு, நீங்களுமே படிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான கட்டணத்தை 29,000 உயர்த்த வேண்டும் என்று பொறியியல் கல்லூரிகள் உயர்கல்வி அமைச்சர் கோவை செல்வனிடம் வலியுறுத்தி உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அண்ணா யூனிவர்சிட்டி போட்டோ போட்டிருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளாக அரசு ஒதுக்கீடு பிஇ பிடெக் இடங்களுக்கான கட்டணம் திருத்தப்படவில்லை என்பதை காரணம் காட்டி அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 50,000 இருந்து 79,600 உயர்த்த வேண்டும் என்று பொறியியல் கல்லூரிகள் அரசை வலியுறுத்தி உள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. உயர்கல்வி அமைச்சர் கோவை செல்வனிடம் சமீபத்தில் அளித்த மனுவில் தமிழ்நாட்டில் உள்ள சுயநிதி தொழில்முறை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட்டமைப்பு 2021ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷனால் நிர்ணயம் செய்யப்பட்ட குறைந்தபட்ச கட்டணமாக 79,600 நிர்ணயிக்குமாறு அவரை வலியுறுத்தியது. பிஇ பிடெக் படிப்புகளுக்காக குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணம் 1,89,800 ஆகும். கல்லூரிகள் இப்போது மேலாண்மை ஒதுக்கீட்டிற்கு 85,000, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 85,000 வாங்குறாங்க. அதுல என்பிஏனா 87,000 ரூபாய் வாங்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டானா பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வாங்குறாங்க. அதுல என்பிஏனா 55,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முந்தைய திருத்தம் முன்னாடி பாத்தீங்கன்னா 2017 இருந்து 18 கல்வி ஆண்டுல வந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அப்பதான் அதை திருத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில சிறந்த கல்லூரிகள் பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் கட்டணத்தை 5% அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளது. மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கவும் ஆசிரியர்கள் நலனுக்காகவும் மாநில அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ ஆசிரியர்களுக்கான 7வது ஊதிய குழுவின் ஊதிய விகிதத்தை அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்காகவே இந்த 7.5% அதிகரிக்க வேண்டும் என ஏஐசிடிஏ சொல்லுதான். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கத்துக்கு கீழே தான் இங்க கல்லூரிகள் எல்லாமே இருக்குது. எங்க மொத்த செலவினத்தில் 70% 80% வரை ஆசிரியர்களின் சம்பளத்திற்காக செலவிடப்படுகிறது. கட்டணங்களை திருத்தாமல் ஆய்வக உபகரணங்கள் புதுப்பிப்பதும், அதாவது வசதிகளை அமைப்பதும் கடினமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கல்லூரிகள் சொல்லியிருப்பதாக கூட்டமைப்பின் உறுப்பினர் ஆர்எம் கிஷோர் கூறியிருக்கிறதாக போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கப்புறம் நீதிபதி ஆர் போக்கியப்பன் தலைமையிலான மாநில கட்டணக்குழு 2024-25 கல்வியாண்டிற்கான தனிப்பட்ட கல்லூரியிடமிருந்து முன்மொழிவுகளை அதாவது அழைத்தது. பிஇ பிடெக்கு எம்பிஏ எம்சிஏ அதுக்கப்புறம் எம்இ எம்டெக்கு இந்த எம்ஆர்க்கு இந்த படிப்புகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரியிடமிருந்து கட்டணத்தை திருத்துவதற்கான நிதிநிலை அறிக்கை அங்க பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறதாக போட்டிருக்காங்க. இதுல 2024-25 கல்வியாண்டிற்கான கல்லூரிகள் 20% உயர்வை கேட்டிருக்கின்றன. 20% பாத்தீங்கன்னா நீங்க உயர்த்தணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பதாக 2024-25 கல்வியாண்டிலே கேட்டிருக்கதாக இதுல எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இவ்வளவு நம்ம படிச்சிட்டோம். இப்ப நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இவங்க ஒரு ஒரு ஆணையம் பரிந்துரைத்திருக்கு, கண்டிப்பா நீங்க ஃபீஸை உயர்த்தணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதாரணமா இன்னைக்கு இப்ப நீங்க இன்ஜினியரிங் படிக்க வர்றீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளா இருக்கட்டும், இல்ல தனியார் கல்லூரிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்க கவர்மெண்ட் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கவர்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா
இப்ப குறிப்பா வந்து இப்ப தனியார் கல்லூரிகள் எல்லாம் போய் சேர போறீங்கன்னா அரசு நம்ம கவர்மெண்ட் வந்து நிர்ணயித்திருக்கக்கூடிய ஃபீஸ் என்னன்னா, அதாவது வந்து கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், NBA கோர்ஸா இருந்தா 55,000 ரூபாய் வாங்கணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரூல். இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 29,000 ரூபாய் கூட வாங்கணும்னு அதுல சொல்லியிருப்பதாக சொல்றாங்க. இது என்ன மாதிரி முடிவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் எடுக்க போறாருன்னு தெரியல. ஆனாலும் நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க என்ன எல்லாமே நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்கா? நான் பார்த்த வரைக்கும், அதாவது கடந்த வருட ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கட்டும், மாணவர்கள்ட்ட உண்மையாகவே கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய ஃபீஸ் வாங்கப்படுதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. இப்ப 50,000 ரூபான்னு சொல்றாங்க, எந்த தனியார் கல்லூரிகள் இன்னைக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க? 50,000 ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்த்தே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல சேரணும்னா 1,25,000 ரூபாய் ஆகுது. அதாவது 1,25,000 ரூபாய் ஆகுது. இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இல்ல கவர்மெண்ட் கோட்டாவாங்கிற ஒரு குழப்பமே வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருது. எதுக்குப்பா கவர்மெண்ட் கோட்டா, எதுக்குப்பா மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரெண்டையுமே ஒண்ணுன்னு வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு வந்து உறுதிப்படுத்தணும். இந்த கவர்மெண்ட் கோட்டால உண்மையாவே மாணவர்களுக்கு நாங்க வந்து தனியா எதுவும் ஒரு லிங்க் கொடுத்து அவங்கள பேமெண்ட் பண்ண வைக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. ஆன்லைன் கவுன்சிலிங்க விறுவிறுப்பா நம்ம வந்து இன்னைக்கு தொழில்நுட்ப இன்னைக்கு வளர்ச்சியில நம்ம ஆன்லைன்லயே நடத்தி முடிச்சிடறோம். அந்த ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தானா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே கட்டுற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. இது நடக்க போறது இல்லை. ஆனால் இதுல ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வந்து இந்த வருடம் கண்டிப்பா ஃபீஸ் வந்து உயர்த்தப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இப்ப வாங்கிட்டு இருக்க ஃபீஸை விட இந்த வருடம் கல்லூரி சேர போற மாணவர்கள்ட்ட இன்னுமே கூட வாங்குவாங்க. ஆல்ரெடியே கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஒரு காலேஜ்ல 1,25,000 இருந்து 1,50,000, சில கல்லூரிகள்ல 2 லட்சமா இருக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸே. அப்ப பாத்துக்குங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டா கண்டிப்பா இதுல மாற்றம் உருவாக வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாவே இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாவே தனியார் கல்லூரிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபீஸை உயர்த்துங்க, ஃபீஸை உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு வந்து கண்டிப்பா உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பார்க்கலாம். ஆனா வந்து நான் வந்து இன்னும் உறுதியா சொல்லலை. நம்மளுடைய அமைச்சர் வந்து சொல்லட்டும், சொன்னா நான் வந்து உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்ன, அரசு ஒதுக்கீடு இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை தான் உயர்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் காலேஜ் அவங்க வைக்கிற இஷ்டமாச்சே. அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்க போட்டிருக்காங்க. உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜ்ல சேர போறீங்கன்னா 85,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கலாம். NBA கோர்ஸ்னா 87,000 ரூபாய் வாங்கலாம். இதுதான் உண்மையான கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஃபீஸ். ஆனா அது மாதிரியா வாங்கப்படுது? ஒரு பிரைவேட் காலேஜுக்கு நீங்க போனீங்கன்னா சில கல்லூரிகளை தவிர பெரிய பெரிய கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 10 லட்சம் 15 லட்சம்னு கல்லூரி நிதி, வளர்ச்சி நிதி அப்படின்ட்டு டொனேஷன்ங்கிற பேர்ல லட்சமா கேட்குறாங்க. அதெல்லாம் வேற பக்கம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பா நீங்க ஃபீஸை உயர்த்தினாலும் உண்மையான பணம் வாங்கப்படுவதற்கான எந்த ஒரு தரவு நிலை, இதுல உண்மையா அந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது. மாணவர்கள் வருத்தப்படுறாங்க. முதல் பட்டதாரி மாணவர்கள், அதுக்கப்புறம் SC SC ST அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டிலே இங்க பெரிய கோளாறு இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல நிறைய சிக்கல்கள் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள்ல இருக்கு. அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுப்பாருங்கிறதான் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி வைங்க. இந்த வருஷம் ஃபீஸ் உயர்ந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் நடக்கலாம். ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா காலேஜ்லயுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நான் சொல்றேன் என்னன்னா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம். நீங்க எங்க போனாலும் இன்ஜினியரிங் காலேஜ்ல 1 லட்சத்துக்கு குறைந்து ஃபீஸே கிடையாது. அதுல வேணா நீங்க ஏதாவது ஸ்காலர்ஷிப் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று குறைக்கிறாங்க. இதை வேற சொல்லிட்டாருன்னா இன்னும் எங்க போதோ நிலைமை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.